முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை ஹதீஸில் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். நோன்பாளிகளுக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி உண்டு. ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில், இன்னொன்று நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்க்கிற மகிழ்ச்சி நோன்பாளிகளுக்கு கிடைக்கும். இன்னொரு ஹதீஸில் நோன்பாளிகள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். அதிலும் விசேஷமாக ரையான் என்கிற வாசலின் வழியாக அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த வாசலின் வழியாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. இன்னொரு ஹதீஸில் நோன்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும், பரிந்துரை செய்யும் என்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி மணத்தை விட மணமிக்கதாக இருக்கிறது என்றார்கள். இத்தனை சிறப்புகளையும் கடந்து மிக உயர்வான ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நோன்பாளிகளுக்கு அவர்களுக்கான கூலியாக அல்லாஹ் தன்னையே ஆக்கிக் கொள்கிறான் என்று ஹதீஸில் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். என்றால் ஒரு நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வெகுமதி நாம் கொஞ்சம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.